அதே கேள்விதான் கேக்குறேன். நீ எங்கடி இந்த பக்கம்? பானுல பானு அவ சினிமா பாக்கணும், டிக்கெட் வாங்கி வேடின்னு சொன்னா. ரொம்ப ஆளா காணோம். ஓஹோ, நானே டிக்கெட் கிடைக்காம தான் தவிச்சிட்டு இருக்கேன். பானு வராட்டி என்ன? இன்னைக்கு இந்த வாடி வரேன். ஊசி போட்டு போமா. இன்னைக்கு ஊசி போட வேண்டாம். நான் வேற ஒரு எனக்கு பானுன்னு ஒரு தோழி இருக்கா. அவளுக்கு கலைஞர்களை கண்டாலே பிடிக்காது. நிர்மலை பத்தி ரொம்ப கேவலமா பேசினா. மத்தவங்க மாதிரி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இன்னைக்கு ராத்திரி எங்க வீட்டுல நிர்மலுடைய கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். இங்கதான் காப்பாத்தணும். அவ்வளவுதானே? நீ போய் கச்சேரிக்கு வேண்டிய மத்த ஏற்பாடெல்லாம் செய். அம்மா எனக்கு சும்மா இருடா. இது உனக்கும் வந்திருக்கிற தன்மான பிரச்சனை. இதை சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு வசந்தி வீட்டுல உன் கச்சேரி கரெக்டா வந்துடணும். ரொம்ப தேங்க்ஸ். கரிய பூசாம கரெக்டா வந்து சேர்ந்துருங்க. உன் வருங்கால கணவரை பத்தி வாழலாம் புகழ்ந்தியே, அதனால ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் செய்துட்டு வந்திருக்கிறோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இருந்த கச்சேரி கேளு, அப்புறம் தெரியும் உனக்கு அவரை பத்தி. போய்க்கார். என்ன இது எல்லாரும் வந்தாச்சு, நிர்மலை என்ன காணோம்? எல்லாரும் வந்த பிறகு வந்தாதான் மதிப்பு. எல்லாருக்கும் முன்னால வந்தா இதானே ஆகுது. இப்ப வந்துருவாரு பாருங்களேன். சொல்லியும் எப்படி பண்ணிட்டானே. வந்தவங்களை பாதி பேர் போயாச்சு. இன்னும் நிர்மல் வரலையே. கடந்த 2 இரவுகளால் உண்மையான சோதனைகளை நடத்திப்பார். சாரி நிர்மல், உனக்கு வந்திருக்கிறது மாலைக்கண் நோய்தான். டாக்டர், எங்க அம்மாவோட பிரார்த்தனைகளும் தான தர்மங்களும் கடைசியில் அவங்களை ஏமாத்திச்சு. டாக்டர் நிர்மல், நான் உங்க அப்பாவுக்கு வைத்தியம் பண்ண டாக்டர் மட்டும் இல்ல, உங்க அம்மாவுடைய மனநிலையை தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிற குடும்ப நண்பனும் கூட. உங்க அப்பாவுக்கு இந்த வியாதி வந்தது, உங்க அம்மாவுக்கு சித்த பிரம்ம பிடிச்சிருச்சு. இப்ப உனக்கே இந்த வியாதி வந்து அவங்களுக்கு என்ன ஆபத்து ஏற்படுமோ என்னால நினைச்சு பார்க்கவே முடியும். டாக்டர், என்னால எங்க அம்மாவுக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது. அதுக்காக நான் எது வேணாலும் செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பிளீஸ். இந்த மாலைக்கண் நோய் குணமாகிற வரைக்கும் உங்க அம்மாவுக்கு மறைக்கணும் முடியுமா? அப்படின்னா இந்த வியாதி சீக்கிரம் குணமாயிடுமா டாக்டர்? கண்டிப்பா. ஆனா அதை என்னால குணப்படுத்த முடியாது. ஏன் டாக்டர்? உனக்கு வந்திருக்கிறது சாதாரண மாலைக்கண் நோய் மட்டுமில்லை. there are further complications. இந்த மாலைக்கண் நோய்க்கு பேர். மாலைக்கண் நோய் உள்ளவங்களுக்கு அந்த நேரத்திலேயே இரவிலையும் கண் அந்த வியாதியா மட்டும் இருந்தா குணப்படுத்த மருந்து இருக்கு. ஆனா உனக்கு வந்திருக்கிறதோ மாலைக்கண் நோய் மட்டுமில்லை, உன் கண்ணுல ஹெமராஜிக் ஸ்பாட்ஸ் டெவலப் ஆயிருக்கு. எக்ஸாமின் பண்ணதுல உள்ள எடிமா வேற இருக்கு. சோ இது மாலை ஒரு பெக்கூலியர் ஃபீச்சர். இப்படித்தான் உங்க ஃபாதருக்கு, உங்க கிராண்ட் ஃபாதருக்கு எல்லாருக்குமே இருந்தது. அதனாலதான் என்னால குணப்படுத்த முடியும். என் ஃப்ரெண்ட் அமெரிக்கன் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேர் கான்லோ. அவரால் நிச்சயமா இந்த வியாதியை குணப்படுத்த முடியும். இந்த பரம்பரை வியாதியை பத்தி அவர் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கிறார். இப்ப அவர் எங்க இருக்காரு டாக்டர்? இட்டலியில நடந்த ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் மீட் பண்ணேன். கூடிய சீக்கிரம் இந்தியா வந்து சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவர் டூர்ல இருக்கிறார். அப்படின்னா அந்த டாக்டர் வர்ற வரைக்கும் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது அம்மாவுக்கோ மத்தவங்களுக்கோ தெரியாம நான் நடந்துக்கணும். அப்படித்தானே டாக்டர்? ஆமா டாக்டர், நான் ஹோட்டல்ல ட்ரம்பட் வாசிக்கிறது அம்மாவுக்கு தெரியும். ராத்திரி ரொம்ப நேரம் ஆனா நான் ஹோட்டல்லே தங்கிடுவேன் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். இனிமே நிரந்தரமா கூடுமான வரைக்கும் ஹோட்டல்லயே ராத்திரில தங்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். ஆமா, ராத்திரில எப்ப வீட்டுல தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா? அதை பத்தி பரவாயில்ல டாக்டர், வீட்டுல எல்லா இடமும் எனக்கு தெரியும், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது எங்க அம்மாவுக்கு தெரியாம இருக்கணும், அதான் பெரிய ப்ராப்ளம். நான் என்ன செய்ய போறனோ? அடாடாடாடாடா, நான் எத்தனை தடவை தான் சொல்றது, நேத்து ராத்திரி பூரா எனக்கு தாங்க முடியாத நெஞ்சு வலி. இப்ப எல்லாம் சரியா போச்சு. அதனால தான் நேத்து ராத்திரி உங்க வீட்டுக்கு கச்சேரிக்கு வரல.
இந்த தகவலை எனக்கே நீங்க ராத்திரி தெரியப்படுத்தல. இத உன்கிட்ட சொன்னா நீ சும்மா இருப்பியா? நேரா ஓடி போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அவங்க அதை பெருசா நினைச்சுக்கிட்டு துடிச்சு போயிடுவாங்க. அதனால தான் அம்மா சொல்லல. உண்மைதான். உங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட அதை அத்தையால தாங்கிக்க முடியாது. அத்தை உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்தணும். புறப்படுங்க. வசந்தி, ஓட்டவாயே, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு நெஞ்சு வலி வந்ததா அத்தை கிட்ட சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே? நிச்சயமா சொல்ல மாட்டேன். புறப்படுங்க. சார், இன்னைக்கு 48. Very good. என்னது? அது சீட்டு நம்பர். வா. நர்ஸ் உங்ககிட்ட 48ன்னு சொன்னாலே என்ன அது? ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, தினமும் எத்தனை பேஷண்ட் வந்தாங்கன்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தெரியாம வந்து விசாரிச்சுட்டு போவாங்க. இன்னைக்கு பேஷண்ட் 48. அதத்தான் சொன்னேன். நாளுக்கு நாள் உன் முன்னேற்ற தெரியாமலே விசாரிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். நிர்மல், இந்த வட்டாரத்திலே நான் தான் இப்ப பெரிய டாக்டர். அது போதாது, இந்தியாவிலே நீதான் பெரிய டாக்டர்னு பேர் எடுக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். பேஷண்ட்களை கவனிச்சுக்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா. காமாட்சி, அத்தை எங்க? நேத்து ராத்திரி உங்க வீட்ல இருந்து வந்து மாடிக்கு போனவங்க கச்சேரிக்கு வரலங்கிற கோபத்தினால சோறு வேலி இல்லாம ஐயா ரூம்லயே இருக்காங்க. நான் நிர்மல் வந்திருக்கேன். உன் முகத்துல முடிக்க கூடாதுன்னு நான் உன்னை பார்க்க மாட்டேன். போ வெளியே. அத்தை, நான் வசந்தி வந்திருக்கேன். கதவு தருங்க அத்தை. வசந்தி, தயவு செய்து அவ விஷயத்துல நீ தலையிடாத. நேத்து நடந்ததை எல்லாம் நீ மறந்துடலாம். ஆனா என்னால மறக்க முடியாது. அவனை நம்பி கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணின பார்த்து நம்ம தலைக்குரிய வச்சுட்டானே, இது மன்னிக்க கூடிய தப்பா? அம்மா அம்மா, அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என்ன பார்க்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் சொல்றது உண்மையிலேயே உனக்கு கஷ்டமா இருந்தா ராத்திரி எங்க போயிருந்த இந்த விஷயத்தை இந்நேரம் சொல்லிருப்பியடா. அத நான் சொல்றேன் அத்தை. நேத்து தாங்க முடியாத நெஞ்சு வலினால அவதிப்பட்டு இருக்காரு. அது நம்ம யாருக்கு தெரியும்? இங்க வரல. அட கடவுளே! ஏண்டா, வசந்தி சொல்றது உண்மைதானே? உனக்கு நெஞ்சு வலி வந்து நிஜம்தானே? ஆமா, நான் நல்லா இருக்கேன், ஒண்ணும் இல்ல. வசந்தி, அம்மா கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னேன்ல. நான் எதை சொன்னாலும் உடனே ஓடி வந்து அவங்க கிட்ட சொல்லிடுறீங்க. சரி சரி, இனிமே அவங்ககிட்ட எதையும் சொல்லக்கூடாது. ஏண்டா, இது எல்லாம் விஷயமா? உனக்கு ஏதாவது ஒண்ணா இருந்தா நான் என்னடா பண்றேன்? ஏண்டா அதிராதீங்க அத்தை. நிர்மலுக்கு பயப்பட முடியாது ஒண்ணு இல்லை. யார் செஞ்ச பாவம் என் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. இல்லைன்னா என்னம்மா? ஒரே இருமலும் கால் குடைச்சலுமா இருக்கு. என்ன முடியலப்பா. நிர்மல், அத்தை அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. நான் மருந்து எடுத்துட்டு வரேன். வாங்க. கவலைப்படும்படியா ஒண்ணும் இல்லை நிர்மல். ஏற்கனமான உடம்பு. அதோட நாள் பூராவும் பூஜாரையிலே அடைஞ்சு கிடந்திருக்காங்க. அதான் இது. அத்தைக்கு கால்வலி வரும்போதெல்லாம் இதை நல்லா இருமல் வந்தா இந்த மருந்தை ஒரு அவனுக்கு கொடுங்க. இது பாருங்க, காலுக்கு தேய்த்து கடுமையான விஷம். பார்த்து ஜாக்கிரதையா யூஸ் பண்ணுங்க. அதான் பாய்சன் எழுதியிருக்கு. இடது பக்கம் இருக்கிறது காலுக்கு புசுற விஷம் மருந்து, இருக்கிறது இருமலுக்கு சாப்பிடுறது. நிர்மல், என்னம்மா? குடிக்க கொஞ்சம் வெந்நீர் கொண்டாப்பா. நான் காலையில வரேன். நிர்மல், ஏதாவது தேவைன்னா போன் பண்ணுங்க. இருமல் அதிகமா இருக்காமா? கொண்டு வர்றேன்.
காலுக்கு பூசிக்கிற விஷம் மருந்து, வலது பக்கம் இருக்கிறது இருமல் மருந்து. சாப்பிடு. நிர்மல், இது என்ன மருந்துப்பா? ஏமா இருமலுக்கு சாப்பிடுற மருந்து, கசக்கும் கண்ணை மூடிட்டு குடிச்சிருங்க. இல்லப்பா, இது இருமலுக்கு சாப்பிடுற மருந்து இல்ல. ஏமா? சாயங்காலம் எனக்கு இருமல் வந்தப்போ வசந்தி மருந்து கொடுத்தா. ஏன் வேற மாதிரி இருந்தது, இது வேற மாதிரி இருக்கேப்பா. நல்லா பாருடா, இது நிச்சயமா காலுக்கு பூசுற மருந்துதான். இருமல் மருந்து தண்ணி மாதிரி இருந்தது, இது சிவப்பா இருக்கு பாரு. காலுக்கு பூசுற மருந்து கடுமையான விஷயம்னு வசந்தி சொன்னாலே. தூக்க கலக்கத்துல மருந்தை மாத்தி கொடுத்துட்டியா? பரவாயில்லப்பா, இப்ப எனக்கு இருமல் கூட இல்ல. இதை கொண்டு போய் வச்சுட்டு நீ போய் தூங்கு. கொடுக்க. கடவுளே, எந்த தாய் வாழணுங்கிறதுக்காக நான் அணுவணுவா செத்துக்கிட்டு இருக்கணும், அந்த தாயை நானே கொண்டுட பார்த்தனே. குருட்டு தரத்தால எங்க அம்மாவை கொண்டுட பார்த்தேன். நான் யார்கிட்ட சொல்லுவேன்?